ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வாரம் ஆன்மீக கதைகளில் சுந்தரகாண்டம் கதைகளை பார்க்க போகிறோம். அந்த வகையில் போன வார கதை எதோட முடிந்ததுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். சீதையை காப்பாற்ற ஒரு குரங்கு வந்திருக்கிற மாதிரி கனவு கண்ட ராவணன் அந்த ராத்திரி நேரம் கூட பார்க்காம சீதையை பார்க்க அசோக மரத்துக்கு கிளம்புறாரு. ராவணன் கிட்ட சீதை என்னவர் பானம் உன்னை தொலைக்கும் அப்படின்னு கோபமாக பேசுகிறாங்க. இதை கேட்ட ராவணன் கோபத்தில் இன்னும் 2 மாதம் தான் கால அவகாசம், இவள் மனசு மாறவில்லை என்றால் உங்களையும் உங்களோட சேர்த்து சீதையும் வதைத்து விடுவேன்னு அரக்கர்கள் கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. மனசு உடைஞ்சு போன சீதை தூக்கு மாட்டிக்க போலான்னு அதுக்கு தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த அனுமன் கண்கள் அப்படி கலங்கியது. தடுக்க நேரில் சென்றால் தன் உருவத்தை பார்த்து அரக்கனோ இல்லை ராவணன் உருமாறி வந்திருக்கானோ நினைச்சா பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சீதையை தடுக்கிறதுக்கு ஒருவரால் தான் முடியும் அப்படின்னு ராமநாமம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு. அதை கேட்டதுமே சீதை மனசும் மாறுது. ராம கதையையும் தொடர்ந்து அனுமன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ராம் ஸ்ரீ ராம் ஜெயராம் இந்த நாமத்துக்குரியவர் இக்ஷுவாகு குலத்தில் வந்தவர். மாமன்னனான தசரதனின் மூத்த புத்திரர் இவர். எல்லோருக்கும் தன்னை ஈன்றவள் ஒருத்தி தான் தாயாவாள். ஆனால் ஸ்ரீ ராமனுக்கோ ஈன்றவளோடு சேர்த்து மொத்தம் 3 மாதாக்கள் மட்டுமா? சகோதரர்களும் 3 லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன் என்ற 3 பேரும் அண்ணலுக்கு வாய்த்த மும்மூர்த்திகள். இவர்களை இக்ஷுவாகு குலத்தின் வாரிசுகள் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அதை மாற்றுவதற்காகவே ராஜரிஷி விஸ்வாமித்திரர் வந்தார். காட்டில் தவம் செஞ்சிட்டு இருக்கும் போது இந்த அரக்கியர்களோட அட்டகாசம் தாங்க முடியவில்லை. அரக்கியர்கள் வதத்துக்காக ராமலக்ஷ்மணரை கேட்கிறார். ராஜா தசரதர் தந்தை தசரரும் இல்லையா, அதனால பாலகர்கள் எப்படி பராக்கிரமசாலிகள் ஆவார்கள் அப்படின்னு பயப்படுறாரு. உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் பாலகர்களாகவே தான் இருப்பாங்க. இவங்களுடைய ஜாதக விசேஷம் பற்றி உங்களுக்கு தெரியாது. நீரால் மட்டுமே நெருப்பை அணைக்க முடியும். நாளைய சாதனைக்கு ஒரு ஒத்திகை நிகழ்ச்சி தான் இது அப்படின்னு ராஜரிஷி சொல்றாரு. அரக்கியர்களை அழித்து பாலகர்கள் நிமிர்ந்தார்கள். எல்லோருடைய கவனமும் அவர்கள் பக்கம் திரும்பியது. வந்தது மனப்பருவம். வாவென்றது சிவதனுசு. தனுசுவை முறித்து சீதையை மணந்தார் எங்கள் ஜெயராமன். சீதா ராமனுடன் கழிந்தது 12 ஆண்டுகள். அயோத்தி அரசுக்கும் வயசாயிடுச்சு. மூத்தவன் ராமனுக்கே முறைப்படி பட்டம் கட்ட நினைத்தார். ஆனால் கைகையால் அது தடைபட்டு போனது. கைகேயி கெட்டது மந்திரையால். கைகேயி தன்னோட வரத்தால் பரதன் நாடாளவும் ராமன் காடாளவும் செய்து ராமராஜ்யம் வராது தடுத்தார். ராவணனின் தங்கைக்கு அண்ணல் மேல் மயக்கம், அன்னை மேல் மயக்கம் வந்த ராவணனுக்கு. பொன்மான் வந்திட பெண்மான் மயங்கியது. ராவணனின் சதியால் அன்னை சீதை ஆபத்தில் மாட்டிக்கொண்டார். நடந்ததை அறியாத ராமரும் உடைந்தார். இடையினில் ஏற்பட்டது வானர தலைவன் சுக்ரீவனின் நட்பு. ராவணனின் கொழுப்பை அடக்கவும் அன்னை இருக்கும் இடம் அறியவும் கதை தூக்கி பறந்தவன் ஒருவன், அஞ்சனை புதல்வன். அவன் பெயர் அனுமன். அனுமனும் கண்டானே அன்னையை, அன்னை அறிவாளோ இந்த உண்மையை. அனுமன் ராம நாமத்தை தொட்டு சொன்ன அந்த ராம கதை சீதையை திக்குமுக்காட வைத்தது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வார கதை இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.